அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் நாம் வாவ்லீனுடைய உதாரணங்களை பார்த்தோம். எவ்வாறு வாவ்லீன் ஓத வேண்டும் என்பதை பார்த்தோம் ஆங்கிலத்தின் உதாரணத்தோடு. இன்றைய பாடத்தில் இன்னும் சில உதாரணங்களை பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனித்து பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக அவு ஃபி. அவு ஃபி, இங்கே வாவ் சுக்கூனிற்கு முன்னால் உள்ள எழுத்தில் ஃபத்தஹா இருப்பதினால் அவு என்று படிக்க வேண்டும். ஃபி, அவு ஃபி. அடுத்த வார்த்தை ஹவு ல. ஹவு ல. அடுத்தது ஸௌ மு. ஸௌ மு. அடுத்த வார்த்தை சௌ ஃப. சௌ ஃப. மௌ து. மௌ து. அடுத்த வார்த்தை ஃபௌ ஜு. ஃபௌ ஜு. இதுவரை பார்த்த வார்த்தைகள் எல்லாம் 3 எழுத்துக்களை கொண்ட உதாரணங்கள். இப்பொழுது பார்க்க போகிறது 4 எழுத்துக்களை கொண்ட உதாரணங்கள். அதுவும் அதே போலதான். கவ், முதல் எழுத்தில் வாவ்லீன் இருக்கிறது. கவ் ச ர. கவ் ச ர. அடுத்ததாக ப. கவ், இடையிலே வாவ்லீன் வந்திருக்கிறது. கவ் பகவ் த. பகவ் த. அடுத்த வார்த்தை ஷ ரவ். ஷரவ் ஹு. ஷரவ் ஹு. இறுதியாக த அவு து. த அவு து. மாணவர்கள் இந்த உதாரணங்களை ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.